ஒரு சினிமா கதை கேட்குற மாதிரி ஜாலியா என் லைஃப் கதை கேட்குறீங்களா? கடந்த 2.5 வருஷம் என்னோட லைஃப் பத்தி. ஐ ஃபெல் இன் லவ். ஐயோ ஐயோ, என் 48வது வயசுல ஒரு கன்றாவி பிடிச்ச ரிலேஷன்ஷிப். ஐயோ, தி வர்ஸ்ட். சர்ச்சைக்கு பெயர் போன சுசித்ரா திடீர் வீடியோ வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த வீடியோவில் 48 வயதில் தனக்கு காதல் வந்ததாகவும், காதலித்த நபர் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும், தன்னிடம் பணத்தை ஏமாற்றி விட்டதாகவும் அவர் பேசியது ஒட்டுமொத்த இணைய உலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. I fell in love. ஐயோ ஐயோ, என் 48வது வயசுல ஒரு கன்றாவி பிடிச்ச ரிலேஷன்ஷிப். ஐயோ, தி வர்ஸ்ட். என் லைஃப்ல எனக்கு எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்திருக்கு. I was in for marriage, okay? Excuse me. One night stand ஆச்சு. 48 வயசு ஆகுது. I want to get married. This was a person I knew for a very long time. ஒரு இன்டர்வியூலயும் சொன்னேன்னா I'm marriedனே சொல்லிட்டேன்னா, because we were kind of engaged at that time. பேரும் சொல்றேன், மனுஷன் பேரு சண்முகராஜ். ஒரு பெரிய சேவியர் மாதிரி என் வாழ்க்கைக்குள்ள வந்தாரு. சொசைட்டி உன்னை உதச்சிருச்சு, தள்ளிருச்சு. நான் இருக்கேன் உனக்கு, நானும் வாழ்க்கையில நிறைய அடிபட்டிருக்கேன். மொத பொண்டாட்டி வேஸ்ட், பசங்க வேஸ்ட், அம்மா வேஸ்ட், இப்படிலாம் அழுது என்னை ஐசோலேட் பண்ணி அவங்க யாரையும் மீட் பண்ணுவேன் தனியா அப்படியே பேசி 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 he took away all my money. Oh my god, I sound so stupid right now. என்ன நான் பெரிய அப்பட்டக்கர் மாதிரி பேசுவேன் எல்லா இடத்துலயும். அத்தனை காசும் சுருட்டிட்டான். என் ஃபியூச்சர், my hands are shaking when I'm saying this. என் ஃபியூச்சருக்காக, என்ன பாத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி everything அமௌண்ட் நான் சொன்னேன்னா நீங்க தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. அசிங்கமா ஏமாந்துருக்கேன் நான். போராத்துக்கு கையோங்கி எத்தனை வாட்டி அடி. 48வது வயசுல நான் டொமெஸ்டிக் வயலன்ஸ், டொமெஸ்டிக் அபியூஸ் ஆளாவேன் நான் நினைச்சே பார்க்கல. பீட் மீ லைக் WWF ரெஸ்லர் மாதிரி அடிப்பாயா. நான் மூலையில அழுத்துன்னு உட்காந்துருப்பேன். ஸ்டாப் இட் சண்முகராஜ், ஸ்டாப் இட் ராஜா, ஸ்டாப் இட். வந்து உதைப்பான். பூட்ஸ் காலால ஒத்தன்னு சாக்கு முட்டையை உதைக்கிற மாதிரி உதைப்பான். Of course, அடுத்த நாள் he will have an explanation. அவன் அம்மா will have an explanation. அவன் daughters will have an explanation. எல்லாம் மொத பொண்டாட்டி இவரை கிராக் ஆக்கி விட்டுட்டாங்க அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா மொத பொண்டாட்டியோட இந்த மனுஷனுக்கு டைவோர்ஸ் கூட ஆகல. என்கிட்ட அண்டா புழுகு சொல்லி அந்த அம்மா வந்து நிக்குது எங்க திடீர்னு. என் புருஷன் எனக்கு கொடுத்துருவீங்க, எடுத்துக்கோ. எனக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி ஒரு குளறுபடி ஃபேமிலி நீங்கன்ட்டு. பட் ஐ திங்க் ஐ ரியலி ஃபெல் இன் லவ். இல்லாட்டி நான் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன்.